பாதி அவன் நினைச்ச மாதிரி மொத்தமா மறந்துட்டு கிளம்பிட்டான். பாரதி அதை ஏத்துட்டு புது வாழ்க்கை வாழ போறேன்னு போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே திரும்ப ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு மனசு எங்குதுரே. நடந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. விதி அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சா மறுபடியும் சந்திக்க வைக்காண்டல. சரி ரம்யா, போயிட்டு வரோம். அம்மா கிளம்புறோம்மா. சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டாள். கரெக்டா செக்அப்கெல்லாம் போங்க. சரி, லகேஜ் கொடுக்க வண்டியில வச்சிருக்கேன். என்னாச்சு மாப்ள? நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நாங்க வரல. அம்மா எங்க கூட வரலையா? ஏன், என்னாச்சு? மனசு கேக்கல ஆண்டாளு. பாரதி இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு என்னால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா ஆண்டாளு, அவ புருஷன் கூட சந்தோஷமா போயிருந்தா நாமளும் இங்க இருந்து சந்தோஷமா போயிருக்கலாம். ஆனா அவ கையில ஒரு பிள்ளையும் வயித்துல ஒரு பிள்ளையும் வச்சுக்கிட்டு கண்ணு முழுக்க கண்ணீரோட போறா. அவளை இப்படியே விட்டுட்டு போனா நம்ம மனசாட்சியை நம்மள கொன்னுரு ஆண்டாளு. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. நானும் பாட்டியும் இருக்கிற மிச்ச வாழ்க்கைய அவ கூட கழிச்சுக்கிறோம். நானும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். 1000 இருந்தாலும் பாரதி நம்ம வீட்டு பொண்ணு. அவங்களை இப்படி அனுப்பி வச்சது எங்களுக்கும் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆமா, என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காரு, என் மாமனார் மாமியார் இருக்காங்க. பவிய பாத்துக்க அவளோட புருஷனும் அவளோட மாமியார் மாமனாரும் இருக்காங்க. ஆனா பாரதியோட நீங்க இருந்தாதாம அவ சேஃபா இருப்பா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க அவ கூடயே போங்க. பாரதிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைச்சது உண்மையாவே அவ செஞ்ச புண்ணியம் தான். சரி, சீக்கிரம் பாரதிக்கு போன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டு பாக்கலாம். அவ கோவிலுக்கு போயிட்டு தான் எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொன்னான். நாங்க அவளை பாத்துட்டு அவ கூடயே போயிடுறோம். சரி ஆண்டாளு, நீயும் மாப்பிளையும் கிளம்புங்க. நீங்க அவங்க கூடயே போங்க. டேய் கிளவி, உன்னோட ஒரு விஷயம் இந்த வெத்தலை வாங்கி வச்சிருந்தேன், உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நல்லா சொன்னாம்கினா தடவை 4 ஃபுல்லா அரைச்சிட்டே உட்காந்துரு. சரியா? உங்க இடத்துக்கும் உன் எண்ணத்துக்கும் நீ 100 வருஷம் நல்லா இருப்ப சாமி. 100 வருஷமா? பாத்து போயிட்டு வையா. சரி பாக்க வரேன். சரிங்க, பாத்து ஆண்டாளு. லட்சுமி, பாரதிக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுமா. சரிங்க அண்ணா. என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காங்க. ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன நீங்க ஏர்போர்ட்ல டிராப் பண்ண முடியுமா? ஐயோ சாரி சார், வண்டியில ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க சார். இந்த ரோட்ல வண்டிங்க வர அதிகம் வராது சார். சார் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா அந்த சைடு பைபாஸ்க்கு போனாதான் வண்டி அதிகமா வரும் சார். சரி, அப்ப என்ன பைபாஸ் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? இல்ல சார், உள்ள ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க சார். சரி, நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு பாக்கட்டுமா? கேட்டு பாருங்க சார். அவங்க ஓகேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போறேன் சார். சரிங்க. உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்ல வேலை,
நீங்க இதுல வந்தீங்க. இல்லன்னா நான் அமெரிக்கா போறதே டவுட் தான். என்ன அனுப்பி வைக்கிறதுக்காகத்தான் அந்த ஆண்டவனே உங்களை அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. சார் மேடம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியுங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் போகணும். என்ன இந்த பைபாஸ் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒன்றும் என்னால தொந்தரவு இல்லையே. சரி, தேங்க்ஸ்ங்க. இருங்க, நான் என் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அன்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுதான் கடைசியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. காலையிலேயே நீங்க ஃபாரினுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையிலேயே போக வேண்டியதுதான். ஃபிளைட் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, நீங்க வந்து என்ன கொஞ்சம் தூரம் டிராப் பண்ணணும் தான் விதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேத்து போகாம இன்னைக்கு போறேன். பரவாயில்லைங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போனோமேன்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா நேர்லயே உங்களை பார்த்துட்டேன். எது நடக்கணும்னு இருக்கோ அதானங்க நடக்கும். கரெக்டா தான் சொல்றீங்க. நம்ம 3 பேருக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குங்க. அதனாலதாங்க இப்படி எல்லாம் நடக்குது. சாரிங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்லங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட்ங்க. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் உடனே மறக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மறக்கிறது நல்லது தானே. கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் எவ்வளவு தெளிவா இருக்கேன் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பழைய வாழ்க்கைய சுத்தமா நான் மறந்ததுதான். என்னன்னு தெரியலங்க, உங்ககிட்ட மட்டும் என்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா எதை பத்தியும் யோசிக்காம அப்படியே சொல்லிடுறேங்க. என் லைஃப்ல எல்லாமே எனக்கு அம்மா தான். அவங்க இப்ப என் கூட இல்ல. அவங்க இல்லைங்கிறது என்னால ஏத்துக்க முடியலங்க. அவங்க இறந்தப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மா சும்மா இல்லைங்க. சரி, உங்க பிரச்சனை என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்களா? இல்லங்க, அவரு எங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லிட்டு போறவங்க கிட்ட போய் வேற என்ன சொல்லி பேச சொல்றீங்க? சரி, அவர்கிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கலாம்ல? இல்லங்க, இனிமே என்ன பேசினாலும் எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. அப்படி என்னங்க அவருக்கு பிரச்சனை? நானும் என் குழந்தைங்களும் தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு நாங்க அவர் கூட இருக்க கூடாது. அதான்
விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாரிங்க, தேவையில்லாம கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க. கஷ்டமோ கண்ணீரோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. கடவுளுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில தான் விளையாடுவாரு. சரி விடுங்க, கொஞ்ச நாள் போனா அவரே உங்களை தேடி வருவார். ஷியோர். இல்லங்க, இனிமே அவரே தேடி வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. இனிமே அந்த எழுத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டு வாழ பழக வேண்டியதுதான். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, கண்டிப்பா உங்களை மிஸ் பண்றதுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவார். உண்மையை சொல்லணும்னா அவரை மிஸ் பண்ணிட்டு நான் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இப்படி மாறினதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவர் இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாரு. நான் செஞ்ச தப்புதான் அவர் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. தப்பு செய்யறது மனுஷங்களோட குணங்க, அது இயற்கை. அதை மன்னிக்கிறதும் மனுஷங்களுக்கு இயற்கையாவே வரணும். கவலைப்படாதீங்க, தப்பு உங்க பேர்ல இருந்தா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாரு. என்னங்க அது, சாப்பாடா? ஆமாங்க, திடீர்னு இவளுக்கு பசிச்சா குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டான். அப்ப அந்த சாப்பாடு எனக்கு தெரியுங்களா? இல்ல, உங்க கையால சமைச்சத கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் போல இருக்கு. சாப்பாட்டை சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனாலதான் அடிக்கடி வந்து உங்களை எனக்கு சமைச்சு தர சொல்லுவேன். பாப்பா, நீங்க சாப்பிடுறியா? எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா? தாராளமா ஊட்டி விடுறேன். நிஷா, நான் வந்துட்டேன். ஓ வந்துட்டியா? எங்க இருக்க? சரி சரி, பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 2 minutesல வந்துடுறேன். சரி சரி, வச்சுட்டேன். ஓகே ஆதி.
பத்திரமா போயிட்டு வாங்க. பாப்பா போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க அங்கிள். அம்மாவை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? சரிங்களா? பாய். हेलो नमस्कार बच्चों, आज मैं आपको 10 वाटर एनिमल्स नेम दिखाने वाला हूँ। सबसे पहले आपका फिश, FISH, फिश। फिश यानी मछली। SNAIL यानी स्नेल। स्नेल यानी घोंगा। यानी घोंगा। DOLPHIN यानी डॉल्फिन। कौन सी मछली बच्चों? डॉल्फिन। डॉल्फिन यानी डॉल्फिन। CRAB यानी क्रेप।
क्रेब यानी केंकड़ा। क्रेब यानी बच्चों केंकड़ा। SNAKE यानी स्नैक। स्नेक यानी सांप। बच्चों धरती पे नहीं, समुद्र और पानी में भी सांप होता है, उसे स्नेक ही कहते हैं, वाटर स्नेक भी कहते हैं। वो दुनिया का सबसे जहरीला सांप समुद्र में ही रहता है। OCTOPUS यानी ऑक्टोपस। ऑक्टोपस होता है, इसके बहुत सारे पैर होते हैं, समुद्र के अंदर होता है, और इसे हिंदी में भी ऑक्टोपस कहते हैं और इंग्लिश में भी इसको ऑक्टोपस ही कहते हैं। आई बात समझ बच्चों? ऑक्टोपस। ऑक्टोपस। FROG यानी फ्रॉग। फ्रॉग यानी बच्चों मेंढक। मेंढक को क्या कहते हैं बच्चों इंग्लिश में? फ्रॉग। फ्रॉग यानी मेंढक। TURTLE यानी टर्टल यानी कछुआ। कछुआ। कछुआ तो आपने देखा होगा बच्चों, यानी कछुआ। STARFIS स्टार फिश। स्टार फिश होती है बच्चों मछली जैसी होती, मतलब ये ना स्टार जैसी होती है वो, जिससे कि हम जैसे होती है स्टार जैसी बिल्कुल, तो उसको बोलते हैं स्टार फिश। होती मछली है पर वो स्टार जैसी होती है, इसलिए बोलते हैं उसको स्टार फिश। और हिंदी में भी उसको स्टार फिश या स्टार मछली बोल सकते हो आप। आप स्टार मछली भी बोल सकते हो उसको, और स्टार फिश भी, तो बोलेंगे इसको स्टार मछली। PENGUN PENGIN यानी पेंगुइन। हम क्या बोलेंगे इसको? पेंगुइन। PENGUIN यानी पेंगुइन। पेंगुइन यानी पेंगुइन। ये पेंगुइन होता है